ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் 33 பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஏன்னா பார்க்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் நிறைய யோசிக்க வைப்பாங்க அவங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் சிஸ்டம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்கு, அது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் அப்படின்னாவே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த எக்ஸும் ஒய்யும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னை தவிர்த்துட்டு நீங்க மத்த எந்த நம்பராலும் எடுத்துக்கலாம். அதாவது அதர் தென் ஒன் அப்படி மீன்ஸ் மோர் தென் ஒன்னை விட நீங்க எடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்போ அதன் பிறகு ஒய் அப்படின்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸை விட கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது டேலி ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்களாவே அந்த நம்பரை எடுத்துக்கலாம். நீங்க சிம்பிளிகேஷன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா வர மாதிரி நம்பரா எடுக்கணும். ஒய் வந்து எக்ஸை விட அதிகம்னு சொன்னதுனால நான் ஒய்க்கு என்ன பண்றேன்னா 10ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு வச்சிருக்கேன். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல ஒவ்வொன்றா கொடுத்து நீங்க செக் பண்ணணும். கண்டிப்பா மல்டிபிளிகேஷன்ல தான் எனக்கு கரெக்டான ஆன்சர், அதாவது கிரேட்டஸ்டா கிடைப்பாங்க. நான் 3 செக் பண்ணலாமா? ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய்னா 10 இன்ட்டு 5 வந்து பாத்தீங்கன்னா 50ன்னு கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஆப்ஷன் பில எக்ஸ் டிவைட் பை ஒய், எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 10 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 0.5ன்னு வருவாங்க. ஆப்ஷன் சில ஒய் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ 10, எக்ஸோட வேல்யூ 5, டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டில எக்ஸ் பிளஸ் ஒய்னா 10 5 ஆட் பண்ணீங்கன்னா 15 டிவைட் பை 50, ஏன்னா எக்ஸ் இன்ட் ஒய் போட்டிருக்காங்க. இதே சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 0.3. அப்போ இந்த 4 வேல்யூல யார் கிரேட்டஸ்ட் கேட்டிருக்காங்க? யாருங்க கிரேட்டஸ்ட்? மல்டிபிள் பண்ணீங்களே 50ன்னு வந்திருக்கு பாருங்க, அதுதான் கிரேட்டஸ்ட். ஒருவேளை இதே கொஸ்டின்ல ஸ்மாலஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் சொல்லிருப்பீங்க? 0.3. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதுங்க. ரொம்ப நிதானமா அப்ரோச் பண்ணுங்க. ஓகே தானே? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பென் லெஸ் தென் பென்சில், பென்சில் லெஸ் தென் புக்கு, புக்கு கிரேட்டர் தென் கேப், இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆல்வேஸ் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பென் கிரேட்டர் தென் கேப்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணையும் கேப்பையும் கன்சிடர் பண்றப்ப அந்த வாய்ப்பகுதி பாருங்க எல்லாம் வெவ்வேறு விதமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது எனக்கு வராது. அப்ப ஆப்ஷன் 1 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வர மாட்டாங்க. ஆப்ஷன் 2 பென் லெஸ் தென் புக்கு, பெண்ணையும் புக்கையும் கம்பாரிசன் பண்றீங்க. ஆமா, பென் லெஸ் தென் புக்குன்னு டேலி ஆயிடுச்சு. அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப கரெக்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3 கியூப்ஸ் அண்ட் ரேசஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி பெயிண்டட் கான்செப்ட் எல்லாம் கேட்பாங்க. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே இதுல சில ஃபார்முலாஸ் இருக்கு. என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, 3 சைடு பெயிண்டட், 2 சைடு பெயிண்டட், 1 சைடு பெயிண்டட், அன்பெயிண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்பெயிண்டடுக்கு வெவ்வேறு நேம் இருக்கு. நோ சைடு பெயிண்டட், அதன் பிறகு சரௌண்டட் பை அதர் கியூப்ஸ், சரௌண்டட் பை அதர் கியூப்ஸ், இன்னொரு பேரு இன்னர் கியூப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே மீனிங் தான், சரியா? இப்போ இந்த 3 சைடு பெயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது எப்பவுமே ஆன்சர் 8. 2 சைடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா 12 இன்ட்டு n மைனஸ் 2. 1 சைடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 6 இன்ட்டு n மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இந்த அன்பெயிண்டட் நோ சைடு இதுக்கெல்லாம் ஃபார்முலா வந்து n மைனஸ் 2, சாரி மாத்தி சொல்லிட்டேன். இதுக்கு இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த 1 சைடுக்கு 6 இன்ட்டு n மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், அன்பெயிண்டடுக்கு தான் n மைனஸ் 2 ஹோல் கியூப். ஓகே தானே? அப்ப இந்த ஃபார்முலா நீங்க தெளிவா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 கிராஸ் 3 கிராஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? 3 கிராஸ் 3 கிராஸ் 3 கொடுத்துட்டு அதான் என்னோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட எக்ஸாக்டா 2 சைடு கேட்டிருக்காங்க. அப்போ 2 சைடு ஃபார்முலா 12 இன்ட்டு n மைனஸ் 2. என்னோட வேல்யூ 3 நாங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் 12. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பெயிண்டட் நிறைய தடவை கேட்டிருக்கான், அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோட் லாங்குவேஜ்ல LSJXVC அப்படின்றது மும்பை எழுதியிருக்காங்க. அப்ப டெல்லிக்கு என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம வைஸ் வெர்சா கூட எடுத்துக்கலாம். மும்பை அப்படின்றத ஒரு கோட் லாங்குவேஜ்ல LSJXVCன்னு எழுதியிருக்காங்க. அப்ப டெல்லிக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப மும்பைக்கு வந்து நீங்க பிளேஸ் சொல்லி கொடுக்கணும். எம்மோட வேலை என்னங்க வந்திருக்கும்? 13. யூ அப்படின்னா 21, எம்னா 13, யூ பினா 2, ஏனா 1, ஐனா 9. அப்படி அந்த சைடு பாருங்க, எல்லோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 12, எஸ்னா 19, ஜேனா 10, எக்ஸ்னா 24, வீனா 22, சீனா 3. அப்படியே என்னவா இருக்குன்னா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் அங்க இருக்க ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் பண்ணுங்களேன். 13 12 -1
21 19 -2 -3 -4 -5 -6 இந்த மாதிரி டிகிரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்றீங்க, டெல்லிக்கு அதே மாதிரி பிளேஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதுல இருந்து -1 -2 -3 -4 சப்ட்ராக்ட் பண்ணி நீங்க ஆன்சர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். CCIDDன்னு வரும். ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், விட்டுறாதீங்க. ஓகே தானே? தெளிவா நோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கொஸ்டினபிள் ஏரியால இருக்காங்க. அடுத்தது இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஒரு கோட் லாங்குவேஜ்ல RAMON ராமன் அப்படின்றத 1 2 3 4 5ன்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் அப்படின்றத 6 7 5 8 4 9 சொல்லியிருக்காங்க. அப்போ ஹமாம் அப்படின்றதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அது ரெண்டுல இருந்து ஹச்சோட வேல்யூ என்னங்க வந்திருக்கும் உங்களுக்கு? 9, ஏவோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ 3. 9 2 3 2 3 எங்க இருக்குன்னு பாருங்க. 9 2 3 2 3 செகண்ட் ஆப்ஷன். அவ்வளவுதாங்க. ஸோ லாஜிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டேக் கேர். தேங்க்யூ.